ஊர் சந்தை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வரகரிசி வச்சு ரிசோட்டோ அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் ரைஸ் செய்ய போறோம். ஆக்சுவலா இந்த ரிசோட்டோங்கிற இட்டாலியன் ரெசிபி அந்த இட்டாலியில நாட்டுல விளையக்கூடிய ஒரு ஷார்ட் கிரைன் ரைஸ். அது ஸ்டார்ச் ரொம்ப அதிகமா உள்ள ஒரு ரைஸ். அது அதனால ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும், க்ரீமி டெக்ஸ்சர்ல இருக்கும் அந்த ரெசிபி. அந்த ரைஸுக்கு பதிலா இப்ப இந்தியால பாஸ்மதி ரைஸோ ஜீரக சம்பா ரைஸ் எல்லாம் வச்சு பண்றாங்க. நம்ம இன்னைக்கு வரகரிசி வச்சு இந்த ரிசோட்டோ பண்ண போறோம். இது ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு ரெசிபி. ஏன்னா சீஸ் எல்லாம் அதுல ஆட் பண்ணுவோம் நம்ம. உங்க பசங்களோட பர்த்டே பார்ட்டி இல்ல வீட்டுல கெஸ்ட் வராங்க, ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அப்படின்னாக்க இந்த ரிசோட்டோ ரெசிபி பண்ணாக்க ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருக்கும். வரகரிசி வச்சு பண்றதுனால அது ஒரு கட் ஃப்ரெண்ட்லி. வரகரிசி ரொம்ப கட் ஃப்ரெண்ட்லி, குளூட்டன் ஃப்ரீ, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். அதனால உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ இந்த ரிசோட்டோ எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். அடுப்பை முதல்ல பத்த வச்சுப்போம். எண்ணெய் போட்டிருக்கேன். ஆயில் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் யூஸ் பண்ணாக்க நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். வெண்ணெய் யூஸ் பண்ணாக்க இதுல பொடியா நறுக்கின பூண்டு. இது ரொம்ப செவக்கணும்ல அவசியம் கிடையாது. லேசா 2 பரட்டிட்டு பொடியா நறுக்கின வெங்காயம் ஒரு 2 ஸ்பூன், இந்த கிண்ணத்துல 1/2 கப் வரகரிசிய 6 மணி நேரம் ஊற வச்சு நல்லா 2-3 வாட்டி கலைஞ்சி ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல ஆட் பண்றேன். ஸோ இந்த பட்டர் நல்லா இதுல கோட் ஆகணும். இதுல இந்த ரைஸ்ல நல்லா கோட் ஆகட்டும். அப்படி ஸோ இந்த ரிசோட்டோ நிறைய டைப்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்றேன். பாலக்கீரை யூஸ் பண்ணி பெஸ்டோ ரிசோட்டோன்னு ஒன்று பண்ணுவாங்க. மஷ்ரூம் யூஸ் பண்ணி மஷ்ரூம் ரிசோட்டோ பண்ணலாம். ஸோ நம்ம இஷ்டம், நம்ம கையில என்ன அவைலபிலிட்டி வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு எதை வேணா போட்டுக்கலாம். இப்போ இதுல கேரட், பச்சை பட்டாணி, கேப்சிகம், கொஞ்சம் பச்சை மிளகா 2 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரைஸ் ரிசோட்டோ நல்ல க்ரீமியா இருக்கும், பாரிஜ் மாதிரி. அதனால இது தண்ணி அளவை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு குழஞ்சாலும் நல்லா இருக்கும். இது இதுல கொஞ்சம் கேபேஜ் ஆட் பண்றேன். பர்பிள் கேபேஜ் இருந்தா அது போடலாம், கேபேஜ் இருந்தா போடலாம். அது இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கும் பார்க்க. ஆரிகானோ, இட்டாலியன் ஸ்பைஸ். இதுக்கு தேவையான உப்பு. நல்லா வதக்கி கொடுத்துட்டு
இதில் நான் 1/2 கப் சொன்னேன். 1:4 வரைக்கும் இதில் வந்து தண்ணி 4 or 5 வரைக்கும் கூட தண்ணி சேர்க்கலாம். ஸோ இது 1 கப்பு ஃபுல்லாங்கும் போது 2000 உங்களுக்கு. ஸோ 2 கப்ஸ் வாட்டர், கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுறேன் இதில். இப்போ இது நல்லா வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் 15 to 18 மினிட்ஸ் வரைக்கும் வேகிறதுக்கு, ஏன்னா நல்லா குழையணும் இது, அதனால சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் அது. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 80 to 90% குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் இதை நல்லா இப்படி கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். அதை நல்லா மசிச்சுட்டு இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது சீஸ் ஆட் பண்ணுறேன். அதில் ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரத்துக்கு கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டைரி ப்ராடக்ட் சாப்பிடாதவங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் மில்க் யூ கேன் ஆட் ஆல்மண்ட் மில்க், பாதாம் மில்க், இல்லைன்னா கேஷ்யூ மில்க், எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு. அப்போ சீஸும் போடணும்னு அவசியம் கிடையாது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சீஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. நல்ல ஒரு க்ரீமி ஸ்டஃப் டெக்ஸ்சர் கிடைக்கும் நமக்கு. இதுலயே பாலக்கோட பியூரி ஆட் பண்ணினோம்னா நல்ல ஒரு கிரீன் கலர்ல கிடைக்கும், பார்க்கறதுக்கு கிரீனா இருக்கும் அது. நல்ல ஆரிகானோ போட்டிருக்கோம், சீஸ் எல்லாம் போட்டதுனால ஒரு பாஸ்தாவோட ஃப்ளேவர் வருது நல்ல. இதுல யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி. இன்னும் கொஞ்சம் லிக்விடா வேணும், அதனால கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அது. இப்போ வரகரிசியில் செஞ்ச மில்லட் ரிசாட்டோ ரெடி. இதை சர்வ் பண்ணும்போது ஒரு பிளேட்ல இதை போட்டு இதுக்கு மேல சீஸ் அப்படியே கொஞ்சம் துருவி சர்வ் பண்ணலாம்.